விழுப்புரத்தில் 5499 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக 5499 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் விழுப்புரம் ஊராட்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி, திமுக எம்எல்ஏக்கள் செஞ்சி மஸ்தான், டாக்டர் லக்ஷ்மணன், ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினர். அப்போது மேடையில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, படிக்கும்போதே கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், மடிக்கணினி வாங்கி செல்லும் மாணவர்கள் சினிமா மட்டும் பார்க்கக்கூடாது, பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், இளமையிலேயே கல்வி அறிவை பெற்றால்தான் தமிழகம் வளர்ச்சியடையும் என தெரிவித்தார். தமிழகத்தில் படிக்கிற மாணவர்கள் வேலைவாய்ப்பினை பெறுகிற வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது போல் லேப்டாப் வழங்கப்படுவதாகவும், தனியார் கல்லூரிகளில் கல்வி பயில்பவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. கல்வி வளர புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் பொங்கல் விழாவில் விளையாடு போட்டிகள், கலாச்சார போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும், தமிழகத்தின் முதலமைச்சராகவும் நிரந்தர முதல்வராக ஸ்டாலின் இருப்பார் என பொன்முடி தெரிவித்துள்ளார்.